இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சோம்பு, லைட்டாக அந்த ஆயிலில் இதில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த இது போடும்போது அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 1/2 கிலோவுக்கு சின்ன வெங்காயம் 10 போதும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் 1-2 வதங்கிட்டோம். 1/2 தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி, 1/2 தக்காளி மட்டும், சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 கூட போட்டுக்கோங்க. 1/2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலாவோட போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா வேணும்னா லைட்டாக 1-2 பீஸ் இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பெரட்டிட்டு இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, நிறையா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லிக்விட் ஃபார்மில் நல்லா நைஸாக கொஞ்சம் கூட திப்புகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் ஆறி இருக்கும், அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பல் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக கிடைக்கிறதுக்காக. அதையும் நான் அரைச்சி நல்லா நைஸ் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். இப்போ அதே பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா பட்டை, கிராம்பு, கல்பாசி, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2-3, பெரிய வெங்காயம் 1. வெங்காயம் ரொம்ப போட்டிங்கன்னா கிரேவி வந்து இனிப்பு தட்டிடும், அதனால் வெங்காயம் கொஞ்சமாக போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, புதினா போட்டிருந்தாலும் அந்த பேஸ்ட், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன். இது சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து பரோட்டாவோட தான் இந்த இது வச்சுனோம். லைட்டாக சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விடாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே 80% நல்லா குக் ஆகிடும். ஸோ இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி இவ்வளோ இருக்குது. நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் கழுவி வச்சிருந்த தண்ணி, அதை வேணால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு திக்காக கிரேவி வந்து ட்ரையாக வேணும்னா இதை அப்படியே நீங்கள் வந்து இன்னும் கூட ட்ரையாக கூட பண்ணிக்கலாம். இது பரோட்டா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க போகிறப்ப லைட்டாக அந்த மல்லித்தலையை தூவி விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.